இவ்வளவு கேவலமான எக்ஸிட் போல் கருத்து கணிப்பை இந்த உலகத்துல யாருமே நடத்திருக்க மாட்டாங்க. இது தமிழகத்துல மட்டும்தான் சாத்தியம். அது ஏன்னு எனக்கே புரியல. யார்கிட்ட காசு வாங்கிட்டு இப்படி பண்றாங்களா, இல்ல கட்சிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இப்படி பண்றாங்களா, ஒண்ணுமே புரியல. ஒரு கருத்து கணிப்பு நடத்துது, ஒரு 10 நிறுவனங்கள் நடத்துது அப்படின்னா 80-90% ஒரே மாதிரி வருது அப்படின்னா சரி, ஓகே, ஓரளவு ஏதோ நடத்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லலாம். இது 90% முரண்பாடாவே இருக்கு. மூணு மூணு நிறுவனங்களுக்கு மேல டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் ஏடிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்தியா டுடே மட்டும் டிவிகே ஜெயிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி. சரி, இவங்க எங்க போய் கருத்து கணிப்பு நடத்தினாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். ஒருவேளை வேற மேற்கு வங்கத்துல எலெக்ஷன் நடந்தா அங்க ஏதாவது போய் கருத்து கணிப்பு நடத்தி இங்க சொல்றாங்களோ என்னமோ தெரியல. நம்மளை எவ்வளவு தூரம் முட்டாளாக்குறதுக்கு இந்த செய்தி நிறுவனங்கள் துடிக்குதுன்னு நீங்க கண்டிப்பா யோசிக்கணும். இப்ப இங்க விஜய் ஜெயிப்பாரா, ஸ்டாலின் ஜெயிப்பாரா, எடப்பாடி ஜெயிப்பாரா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம தினமும் செய்தி நிறுவனங்கள் போடுற செய்திகளை பார்த்தா இந்த உலக நடப்பை தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்படி முரண்பாடான விஷயங்களை இதே செய்தி நிறுவனங்கள் போடும்போது நம்ம வாசிக்கிற செய்திகள் உண்மையா பொய்யானதான நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்ப ஒரு கருத்து கணிப்பே உண்மையா பொய்யானதான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா எல்லா செய்தி நிறுவனமும் குழப்பி 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 போடுறாங்க. எல்லாத்தையும் நம்ம பார்க்கவும் செய்யறோம். அப்ப செய்திகள்லயும் இவங்க இதே பாரபட்சத்தை ஏன் காட்ட மாட்டாங்க? சோ எப்பவுமே நாம கவனமா இருக்கணும். ஒரு ஆளுங்கட்சி தன்னோட பவரை யூஸ் பண்ணி மீடியாவை எல்லாம் தன்னோட கைக்குள்ள கட்டுப்படுத்தி வைக்குதுன்னா அது சர்வாதிகார ஆட்சி. சோ மறுபடி திமுக தொடர்றதோ அதிமுக தொடர்றதோ இல்ல சிவிகே அது முக்கியம் இல்லை. ஆனா மக்கள் எப்பவுமே இந்த பத்திரிகை, அதாவது செய்தி நிறுவனங்கள்கிட்ட எச்சரிக்கையாவே இருக்கணும்.